மத்தேயு நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும்? இது ஒரு அற்புதமான சம்பவம். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். எவ்வளோ நேரம்? 3 நாள். மக்களும் உட்கார்ந்து அதை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். 3 நாட்களாக ஏதோ அவர்கள் கொண்டு வந்த உணவை அவர்கள் உண்டிருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு யாரும் சாப்பாடு போடலை. 3ஆவது நாள் பலர் சோர்ந்து போய் இருக்கிறதே ஆண்டவர் பார்த்தார். நிறைய பேர் உணவில்லாமல் இருந்தார்கள். கொண்டு வந்து சிலர் சாப்பிட்ருக்கலாம், கொண்டு வராத சிலர் உணவே இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனாலும் அவருடைய உள்ளத்தில் ஒரு தாகத்தை பாருங்கள். எத்தனை நாளாக சாப்பிடாமல் கேட்டுட்டு இருக்கிறாங்களா? 3 நாட்களாக. ஆண்டவர் மிகுந்த மனதுருக்கத்தோடு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியிலே சோர்ந்து போவார்கள். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை முடித்து இவங்களெல்லாம் தனியாக இப்போ அனுப்பிட்டோம்னா வழியில் சோர்ந்து போவாங்க. பல தூரமான இடங்கள்லேருந்து வந்திருக்கிறார்கள். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும்? நல்லா சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டவருக்கு மத்தியானம் சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா போதும். 3 நாளாக சாப்பிடாதவங்க இருக்கிறவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்க? திருப்தி உண்டாகும்படி சாப்பிடணும்னா அவர்களுக்கு வேண்டிய அப்பங்கள் எங்கேருந்து வரும் என்று சீடர்கள் கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அதற்கு அவர்கள், 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்று சொன்னார்கள். சிலரிடத்திலே அந்த பொருள் இருந்ததா இல்லை சீஷரிடத்தில் இருந்ததா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அதை வைத்திருந்தால் கொடுக்கிறதற்கு தயாராக இருந்தார். மொத்தம் எவ்வளவு? 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும். பெரிய மீன் கிடையாது, சின்ன சின்ன மீன். இங்கே புருஷர்கள் மாத்திரம் 4000 பேர் இருக்கிறார்கள். இதுக்கு மேலே பெண்கள் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம். எண்ணிக்கை மொத்தத்தில் கிட்டத்தட்ட 7000 8000 தாண்டக்கூடும். இவர்கள் எல்லாருக்கும் இந்த 7 அப்பங்களும் இந்த சில சிறு மீன்களும் எப்படி போதும்? ஆனால் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமலே இருந்து ஆண்டவரால் அதை கொடுக்க முடியுமா முடியாதா? உலகத்தை படைத்த போது ஆண்டவர் ஒன்றுமே இல்லாமல் இருந்த உலகத்தைத்தான் படைத்தார். உலகத்தில் தான் இவற்றையெல்லாம் உருவாக்கினார். ஒன்றும் இல்லாமல் இருந்து ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, உன்னிடத்தில் எவ்வளவு இருக்கிறது? அன்பானவர்களே, இது ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு உண்மை. இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு 7 அப்பமும் சில சிறுமீன்களும் போதாது. ஆனால் அதை கொடுப்பதற்கு ஒருவர் முன் வந்து விட்டால் அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது திரளாக பெருகும். ஊழியத்துக்கான தேவைகளும் பல வகைகள் பெருகலாம். ஊழியத்துக்கென்று நிறைய பேர் போவாங்க. போகும்போது சிலருடைய மனசில் எழும்புகின்ற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? காசு இல்லாமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? என்னிடத்தில் குறைவாகத்தானே இருக்கிறது. ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானித்தால் ஆண்டவருடைய காரியங்களிலே உற்சாகமாக ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்மால் இயன்றதை நாம் செய்ய முன் வர வேண்டும். அது கொஞ்சமாக இருந்தாலும் போதும், குறைவாக இருந்தாலும் போதும். 4000க்கும் அதிகமான ஜனங்களுக்கு உணவு கொடுப்பதற்கு 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் போதுமா? போதாது. ஆனால் கர்த்தருடைய கரத்திலே கொடுத்தால் போதும். பெரிய கோலியாத்தை மடங்கடிப்பது கொல்வதற்கு ஒரு கவனம் 5 கூழாங்கல்லும் போதுமா? உலகத்தின் பார்வையிலே அது போதாது. ஆனால் நீங்கள் நன்றாக
உங்களுக்கு தெரியும், தாவீது ஒரு கூழாங்கல்லாலும் கவனிலே ஒரு கூழாங்கல்லை வைத்து அடித்து அந்த மாபெரும் கோலியாத்தை வீழ்த்தினான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற உண்மை என்னவென்றால், ஏதோ சும்மா போகலை, கர்த்தரை நம்பி தாவீது போனான், ஆனால் தன்னால் என்றதை கொண்டு போனான் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த குறைவுகளெல்லாம் எப்பொழுது நிறைவாகும் என்றால், ஆண்டவருடைய கரத்திலே நம்மால் இயன்றதை நாம் கொடுக்க வேண்டும், நம்மால் இயன்றதை நாம் செய்ய வேண்டும். கூழாங்கற்களை கொண்டு தாவீது கோலியாத்தை மடங்கடிப்பதற்காக போனான். ஆனால் அங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். கோலியாத்து தாவீதை பார்த்து கேலி பேசினான், கிண்டல் அடித்தான். நீ தடியோடு வருவதற்கு என்னை நாய் என்று எண்ணிக்கொண்டாயா? உன்னுடைய மாம்சத்தை இன்றைக்கி ஆகாயத்து பறவைகளுக்கு சாப்பாடாக போட போகிறோம் பாரு என்று கொக்கரித்தான். ஆனால் தாவீது கோலியாத்தை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வருகிறாய். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடயத்தோடும் வருகிறாய், நானோ 5 கூழாங்கல்லும் ஒரு கவனம் கொண்டு வரேன் அப்படி சொன்னானா தாவீது? சொல்லலை. அதுதான் அவன் கொண்டு போனான் என்பது உண்மைதான். ஆனால் அப்படி சொல்லவில்லை. ஏன் சொல்லலைன்னா, இந்த 5 கூழாங்கல்களை நம்பி தாவீது போகலை. தன்னால் இயன்றதை கொண்டு போனான், உண்மைதான். ஆனால் அவன் நம்பி போனது எதை? தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன் என்று சொன்னான். அதுதான் பெரிய விஷயம் அன்பானவர்களே. ஏதேனும் காரியங்களை நாம் செய்வதற்கு முனையும் போது, கர்த்தருக்கென்று சில காரியங்களை நாம் செய்வதற்கு முற்படும் போது, இது பெரிய பணி அல்லவா, இதை எப்படி செய்வது என்று நாம் திகைக்கக்கூடாது. அநேக ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால், ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அவர்கள் தொடங்குகிறார்கள். ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமான விஷயமாக இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? அதை ஆசீர்வதிப்பார். மக்கதோனியா சபையாரை குறித்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முதலாவது அவர்கள் தங்களை கொடுத்து பின்னர் தங்கள் உடைமைகளை கொடுத்தார். ஆண்டவர் எப்பொழுதுமே எந்த காணிக்கைகளை ஆசீர்வதிப்பார்? மனப்பூர்வமாய் கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். மனப்பூர்வமாக கொடுக்கறதுனா என்ன? மனசார செய்கிறது. யார் மனசார செய்வாங்க? ஒருவருக்கு நீங்கள் மனசார ஒரு காரியத்தை செய்யணும்னா அந்த நபர் மீது உங்களுக்கு அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் அந்த நபரை நேசிக்கின்றவராக இருக்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறான் தாவீது. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். எப்படி அந்த வெறும் கல்லுகளை கொண்டு தாவீது போனான்? ஒரே ஒரு காரணம்தான், கோலியாத்து என்னுடைய தெய்வத்தை இகழ்ந்து விட்டான். பக்தி வைராக்கியம். நான் என்னுடைய ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் நேசிக்கிற என்னுடைய ஆண்டவரை இகழ்வதற்கு இவன் யார்? அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளே இருந்ததனால் நம்ம என்ன சொல்லலாம் என்றால், தாவீது முதலாவது தன்னையே ஆண்டவருக்கென்று கொடுத்தார். பிறகு தன்னுடைய உடைமைகளை தன்னால் இயன்றதை கர்த்தருக்கென்று செய்தான். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவது. 7 அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் யார் கொடுத்தாரோ அந்த நபர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உண்மையாகவே அன்புள்ளவர். அந்த நபருக்கு அற்புதம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனால் இந்த 7 அப்பமும் சில சிறு மீன்களும் கையில் இருந்தால் போகிற வழியில் தான் சாப்பிட்டு நிறைவடையலாம். ஆனால் இவர் என்ன செய்தார்? கொடுத்தவர் எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் பொருட்டு அதை கொடுத்தார். அவர் அதை தனக்கென்றே வைத்திருக்கவில்லை. அதனால் நடந்தது என்ன? அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். 4000க்கும் அதிகமான மக்கள் திருப்தியாக உணவருந்தி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அன்பானவர்களே, இது ஒரு அன்பின் செயல். இந்த அன்பின் செயலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்து எதனால் இந்த உலகத்தில் வந்தார்? நமக்கு மிக நன்றாக தெரிந்த ஒரு வசனம் உண்டு. யோவான் நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பாராமல் சொல்லுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் ஏன் தம்மையே நமக்காக கொடுத்தார்? ஏனென்றால் அவர் நம்மிடத்தில் வைத்த அன்பினால். 5 அப்பம் 7 அப்பமும் சில சிறுமீன்களையும் கொடுத்தவர் எதற்காக கொடுத்தார்? கர்த்தருடைய கருத்தில் அது கொடுத்தால் அது ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக மாறும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுள்ள அந்த தியாகம் என்பது, அவருடைய அன்பு செயல் என்பது உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறது. அன்பானவர்களே, இதே வசனத்தை போன்ற இன்னொரு வசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்குது. நம்ம முதல்ல வாசித்தது யோவான் 3:16. 1 யோவான் 3:16 வாசிக்கிறேன் பாருங்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்கென்று கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்புன்னா என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டால், அன்புக்கு இலக்கணம் எது என்று கேட்டால், அன்புக்கு இலக்கணம் எது? இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தது. சரி, ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை தொடர்ந்து வாசியுங்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்கென்று கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஜீவனை கொடுக்க வேண்டாம். நம்மால் என்ற உதவிகளை நம்முடைய பிறருக்கு நாம் செய்யலாமா கூடாதா? நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க நம்முடைய உதவி தேவைப்படுகிறவர்கள், நமது பக்கத்து வீட்டில் இருப்பார்கள், நாம் வேலை பார்க்கிற இடத்துல இருப்பார்கள், நாம் செல்லும் இடங்களிலே இருப்பார்கள். நம்முடைய அன்பை பிறருக்கு நாம் எப்படி காட்டுவது? பிறருக்கு நாம் செய்கிற உதவியின் மூலமாக. அது ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்காக இருந்தாலும் செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கான கடனாளிகளாம். கடனாளின்னா என்ன? கடன்பட்டவர்கள். கடன்பட்டவர்கள்னா கொடுக்கறதுக்கு நம்ம கட்டாயம் செய்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம், அதை கொடுக்கணும். எங்கேருந்து கடன் வாங்கினோம்? ஏன் நாம் கடனாளிகளாக மாறினோம்? எப்படி நாம் கடனாளிகளாக மாறினோம்? நாம் தகுதியற்றவர்களாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆகவே அடுத்தவன் தகுதி தானான்னு பார்த்து கொடுக்கறது அல்ல அன்பு. பல வேளைகளில் பிறருக்கு உதவி செய்யும்போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வருவதுண்டு. இவனுக்கெல்லாம் ஒன்றும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் காசை நிறைய வீணாக்கி செலவழித்து விட்டார்கள், இப்போ அதனால் கஷ்டப்படுறாங்க, அதனால் நம்ம ஒன்றும் உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நம்மை நாம் ஏமாற்றிக்கொள்வோம் அன்பானவர்களே. அது தவறான ஒரு காரியம். ஒருவருக்கு தேவையான நேரத்தில் உதவி தேவைப்படும் போது நம்மால் இயன்ற உதவியை நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உவமையின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார். உங்களிடத்தில் இருக்கிறது என்ன? ஏதோ பெரிதாக நம்மால் கொடுக்க முடியாவிட்டாலும் மனப்பூர்வமாக நம்மிடத்தில் இருக்கின்றவற்றை ஆண்டவருக்காகவும் அயலாருக்காகவும் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, நம் மூலமாய் பிறரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள்.